அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, பாடுகள் பாடங்கள் பார்வைகள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்முடைய வினாக்களை ஆயர் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். ஆயர் அவர்களே வணக்கம். வணக்கம். கடந்த முறை நாம் 2 கேள்விகளுக்கு விடை கண்டோம். ஒன்று, இயேசுடைய பாடுகள் எங்கே எப்போது தொடங்குகின்றன? இரண்டாவது, இயேசு பாடுகளை 3 முறை முன்னறிவித்ததன் பொருள் என்ன? ஆயர் அவர்கள், இப்போ இயேசுடைய அந்த முன்னறிவிப்பு 3 முறை நடக்கிறது. அந்த 3 முறை நடந்ததுடைய சூழல் நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆமா, சொன்னேன். முதல்ல சூழல் சொல்லும்போது பேதுருடைய நம்பிக்கை அறிக்கை, இரண்டாவது தோற்ற மாற்றம், மூன்றாவது எருசலேம் நோக்கிய பயணம். ஆனா இந்த 3 நிகழ்வுகளை பார்க்கிறோம். குறிப்பாக மார்க் நற்செய்தியில 3 இடத்திலுமே இயேசு தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார். ஒன்று, அவர்கள் பேதுரு நம்பிக்கை அறிக்கை செய்கிறாரு. ஆனா இந்த பாடுகளை பற்றி கேட்டவுடனே இது உமக்கு நிகழக்கூடாது அப்படின்னு கடிந்து கொள்கிறார். இப்போ பேதுருவும் இயேசுவை தவறாக புரிந்து கொள்கிறார். 2வது முறை பாடுகள் முன்னறிவிக்கப்படும் போது யார் மிக பெரியவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்களுக்குள் எழுகிறது. அப்போ இயேசு சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, தங்களைத்தான் அவர்கள் முன்வைத்து கொண்டிருந்தார்கள். 3வது முறையும் இயேசு எருசலேமுக்கு போகும் வழியில் சொல்லும்போது செபதேயின் மக்கள் வலப்புறம் ஒருவர் இடப்புறம் ஒருவர் என்று கேட்க விரும்புகிறார். அப்போ ஒரு பக்கம் இயேசு தன்னுடைய பாடுகளை அறிந்திருக்கிறார், அவற்றை தம் சீடர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று முன்னறிவிக்கிறார். ஆனால் சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை, இன்னொரு பக்கம் தவறாக புரிந்து கொண்டார்கள். அது என்ன காரணம்னா, இந்த சீடத்துவ வாழ்வை, சீடத்துவம் என்பது ஒரு ப்ராசஸ், ஒரு பயிற்சி கால முறை. அப்போ இது நாள் எடுக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான். அதனால்தான் இயேசு இறக்கும்போது அவர் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்றாரு மார்க்கு. இயேசு உயிர்த்த பிற்பாடு பின்னாடி அவர் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க யோவான். ஆக நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை நாம் முழுமையாக ஒரே காலகட்டத்தில் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இதை நாம் ஒரு ஒரு பயிற்சிக்கா அல்லது ஒரு பயண வாழ்க்கை, இப்பயணத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு போகிறோம். ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் ஆஃப் அட் ஒன் டைம், பட் இட் இஸ் எ ப்ராசஸ். நம்ம எப்படி ஒகேஷன் இஸ் எ ப்ராசஸ்ன்றோம், தேவ அழைத்தல். அதே மாதிரி சீடத்துவமும் ஒரு ப்ராசஸ். இன்னொன்றும் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் பைபிளில் 3 முறை தான் சொல்கிறீங்க, நான் பார்த்தவரை 4 முறை இயேசு தன் பாடுகளை அறிவிக்கிறார். மத்தேயு நற்செய்தி 26 1வது அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இயேசு இவ்வாறெல்லாம் உரையாற்றி முடித்த பின் தாம் சீடரிடம், பாஸ்கா விழா 2 நாட்களில் வரவிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அப்பொழுது மானிட மகன் சிலுவையில் அறையப்படுவதற்கென காட்டிக் கொடுக்கப்படுவார் என்றார். பார்த்தீங்களா? மானிட மகன் சிலுவையில் அறையப்படுவதற்காக என்ன செய்யப்பட போகிறார்? காட்டிக் கொடுக்கப்பட போகிறார். இதுவும் நம்முடைய முறைப்படி, என்னுடைய கருத்துப்படி நம்முடையது 4வது முறையும் இயேசு தன்னுடைய பாடுகளை முன்னறிவிக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். இதை நம்ம கொஞ்சம் இன்னொரு கேள்வி கேட்பீங்க வழக்கமாக, எதுக்கு 3 முறை, ஏன் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு கேள்வி கேட்பீங்க, எல்லாரும் கேட்பாங்க. இறை திட்டத்தை வலியுறுத்த யூத முறைப்படி நம்ம அப்புறம் பார்க்க போகிறோம் பின்னாடி கூட, 3ஆம் நாள் இயேசு உயிர்த்தார் என்று, இல்லையா? அதான் 3:3ன்றது யூத ஒரு கலாச்சார பின்னணியில், அவருடைய சமூக பின்னணியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தை. என்னன்னா, ஏதாவது ஒன்றை வலியுறுத்த வேண்டுமென்றால் அது 3 முறை சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். அதான் 1. 2வது யோவான் 12:2 வாசிங்க. யோவான் 12:2. அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது, மார்த்தா உணவு பரிமாறினார். யோவான் 12:2. இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களோடு லாசரும் இருந்தார். மரியா லாமிச்சை என்னும் களப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் பூசுறாரு. இது ஏன்டா இப்படி பூசுறான்னு இவர் யாரு? யூதாசு தப்பா புரிஞ்சுக்கிறாரு. எல்லாம் நடக்குது. நம்ம அது விளக்கமாக சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு தெரியும். கடைசியில் இயேசு இதுக்கு பதில் சொல்றாரு. அது என்ன சொல்றாரு?
தன் பாடுகளை குறித்து. அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். அவர் இதை செய்தட்டும்னா, அதாவது விரும்பி ஏற்கிறார். இயேசு தன் பாடுகளை விரும்பி ஏற்பதனால்தான் 3 முறை சொல்லி, ஏய்ப்பா நான் உயிர்ப்பது உண்மைதான், ஆனால் உயிர்ப்பதற்கு முன் நான் புறக்கணிக்கப்பட்டு கொல்லப்பட வேண்டும். அது வேண்டும். தேயின்னு கிரீக்கில் சொல்கிறோம் இல்லையா, தேயின்னு கிரீக்கில் அவர் லூக்கா கூட அதை எழுதும் அதிகமாக. ஏன் அதுனா வேண்டும் என்றால் as if it is not a compulsion, but it is yes, I have to do, it is my pleasure or will, God's will I am doing என்ற ஒரு கருத்தையும் அதான் மார்க் 10:45 பலருடைய மீட்புக்கு விலையாக தன் உயிரை கொடுக்கவும். 3வது காரணம் ஏன்டா 3 முறை, நானும் யோசித்து பார்த்தேன், படித்தேன், இதுக்கு 3 முறை சொல்லணும். சீடர்களுக்கு மீண்டும் மீண்டும் கூறி புரிய வைக்க. ஆனால் நீங்கள் சொன்னீங்க யாரும் புரிஞ்சிக்கல, தப்பாக புரிஞ்சிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, உண்மைதான். ஆனாலும் இவர் புரிய வைப்பதற்காக சொன்னாரே தவிர அது அவருடைய முயற்சி வீணாகவில்லை. எப்படின்னா, இதை மனசில் போட்டு பதிய வைக்கிறார் இயேசு. பதிய வச்சு அவங்களுக்கு சரியாக புரியலனாலும் அவர் இறந்து உயிர்க்கும்போது அவர்கள் எல்லாம் புரியுது. ஆனால்தான் என்ன நேர்ந்தாலும் அவர் சொன்னதையும் கேட்டதையும் நாங்கள் செய்யாமல் இருக்க முடியாது என்று வீரவசனம் பேச முடியுது. பேதுரும் யோவானும் திருத்தூதர் பணி 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அந்த ஒரு நிகழ்ச்சியை படிக்கும் பொழுது நாம் பார்க்குறோம், ஏன்டா 3 முறை இவங்களுக்கு உள்ளேயே போட்டு வச்சிட்டார் மனசில். அதுதான் ஆக உயிருக்கு பின்னரே இவர்கள் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்னு. அதனால் ஜான் 16 இப்போ படிச்சிங்களா, 12 அதிலே 16 வாசிங்க. 16. அந்நேரத்தில் அவருடைய சீடர்கள் இச்செயல்களின் பொருளை புரிந்து கொள்ளவில்லை. அப்போ புரிஞ்சிக்கல. அடுத்தது, அவரை பற்றி மறைநூலில் எழுதப்பட்டிருந்தவாறே இவை அனைத்தும் நிகழ்ந்தன என்பது இயேசு மாட்சி பெற்ற பிறகே அவர்கள் நினைவுக்கு வந்தது. அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். இதுதான் மெயின். இயேசு மாட்சினா என்ன, உயிர்த்த பிற்பாடு தான் இது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார்கள். இப்போவே எழுதுறார். 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் யோவான் எழுதுறார். 4வது காரணம் கூட பார்க்குறோம். இயேசுவின் மாட்சி என்பது உயிர்ப்பில் மட்டும் இல்லை. இயேசுவின் மாட்சி என்பது அவருடைய பெருமை, அவருடைய எக்ஸால்டேஷன், குளோரிஃபிகேஷன் அப்படின்றது நம்ம பொதுவாக சொல்லுவோம். புக் ஆஃப் சயின்ஸ், புக் ஆஃப் க்ளோரி என்றெல்லாம் யோவான் நற்செய்தியை நீங்கள் படிக்கிறோம், நீங்களும் படிச்சிருக்கீங்க. நம்ம இந்த ஒரு பின்னணியில் இப்போ அந்த மாட்சி எதில் அடங்கி இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அவருடைய பாடுகள் வழியாக. அப்போ பாடுகளை ஒதுக்கி வச்சுட்டு மாட்சியை பார்க்க முடியாது. ஆனால்தான் இயேசுவின் பாடுகள் மிக மிக முக்கியம். எதை புரிந்து கொள்ள? இயேசுவின் உயிர்ப்பை புரிந்து கொள்ள. என்று நமக்கு இது என்ன செய்தி அப்படின்னு கேட்பீங்க. நமக்கு அவர் இயேசு நம்ம பலமுறை சொல்லிட்டார், குறுகலான வழி இல்லை. அதான் குறுகலான வழியில் நம்ம செய்யணும்னு போகிறார். குறுக்கு வழி அல்ல, குறுகலான நேரோ பார்த்து தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாட்சியை அடைய முடியும். உயிர்ப்பை அடைவதற்கு நேரோ பார்த்து அப்படின்னு தான் சொன்னார். அதனால் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்று இயேசு சொன்னார் இல்லையா. அதை லூக்கா நற்செய்தியில் படிக்கிறோம், மற்ற எல்லாத்திலும் படிக்கிறோம். பிலிப்பியர் 3:10-11 அழகாக சொல்லுவார். பிலிப்பியர் 3:10-11 அதை மட்டும் வாசிப்போம். கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறியவும், கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியவும், அவருடைய துன்பங்களில் பங்கேற்று அறிவதற்கு அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். பார்த்தீங்களா? அப்ப எதை அறிய? உயிர்ப்பை பெற சாவில் பங்கேற்க விரும்புகிறேன். அதுதான் அப்போ சிலுவை வழி வாழ்வு. அதுதான் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் நமக்கு சுட்டி காட்டுறார். அதான் திருச்சபை
தொடக்க காலத்தில் பவுல் வழியாக நம்ம பார்க்குறோம். அது இயேசு சொல்கிறாரு, சிலுவை வழிதாம்பா எனக்கு வாழ்வு. எனக்கு இல்லை, அவர் உலகிற்கு வந்த திட்டத்தை நிறைவேற்றும் ஒரு முனைப்பு, அதாவது கடைசி நிலை அப்படின்னு பார்க்குறோம் இல்லை. ஆயர் அவர்கள், இப்போ இயேசுவுடைய பாடுகள் நிகழ்வுல நறுமண தைலம் பூசப்பட்ட ஒரு நிகழ்வு முதன்மையான நிகழ்வு என்று பல அறிஞர்கள் சொல்கிறார்கள். அந்த நிகழ்வை பற்றி நீங்கள் விளக்கம் தருகிறீர்களா? நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டு தான். அதாவது இயேசுவின் பாடுகளோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சி தான் நறுமண தைலம் பூசப்பட்டது இயேசுவுக்கு அப்படின்னு. இப்போது பெத்தானியாவில் நறுமணம் தைலம் பூசிய ஒரு பெண் பூசினார். அவர் யார் அப்படின்ற எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். அப்படி பூசனுடைய அர்த்தம் என்ன அப்படின்லாம் வரும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 13 வசனம் வரையிலும், இதை மார்க்கும் 14ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். கொஞ்சம் 1-2 வித்தியாசம் இருக்குது இவங்க சொல்கிறதுல. மத்தேயு என்ன சொல்கிறாருன்னா, தொழுநோயாளர் சீமோன் வீடு, அந்த வீட்டுக்கு இயேசு அங்கே உணவு அருந்த செல்கிறார். தொழுநோயாளர், அதுலேயே இயேசுனுடைய தன்மை என்ன, வியாதிக்காரர் யாராக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, எல்லாரும் தன் மக்கள் தன்னுடையது போகிறார். போகும்போது தான் ஒரு பெண் ஒருவர் என்று வார்த்தையை போடுறார். பெண் ஒருவர் தலையில் ஊற்றினார் தைலத்தை அப்படின்னு மத்தேயு சொல்கிறார். அப்போ அதில் இதை கேட்டு சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, கோபம் அடைகிறார்கள். சீடர்கள் கோபம். அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, இது நல்லது தானாப்பா, நல்லதுக்கு தான், என்னுடைய அடக்கத்திற்கு ஆயத்தமாக, அங்கே தான் பாடுகள் வருது, அடக்கத்திற்கு ஆயத்தமாக இதை செய்கிறார் என்று சொல்கிறார். இதையே கொஞ்சம் லூக்கா இல்லை மார்க் எழுதும்போது ஒரே வார்த்தையை கொஞ்சம் மாத்திர என்னன்னாக்கா, அங்கிருந்த சிலர் கோபம் அடைந்தனர். மார்க்கு 14 உங்களுக்கு தெரியும். அங்கே மத்தேயு என்ன சொல்கிறார், சீடர்கள், இங்கே அங்கிருந்த சிலர் என்று மட்டும்தான் சொல்கிறாங்க. அவரும் என் அடக்கத்தை குறிக்கிறது இல்லைங்களா. இப்போ இதெல்லாம் தலையில் ஊற்றினார் என்று வருகிறது. லூக்கா நற்செய்தி எடுத்துக்குவோம், 7வது அதிகாரம் 36. இது அந்த முதல் பெண்ணுக்கு இந்த சம்பந்தம் இல்லை, இது இன்னொரு பெண் பற்றி பேசுகிறார். அப்போ என்ன சொல்றாரு, பரிசேயர் ஒருவர் வீட்டில், புரியுதுங்களா, அங்கே தொழுநோயாளர், இங்கே பரிசேயர். பரிசேயர் விருந்துக்கு இயேசுவை கூப்பிடுகிறார். அப்போ அந்த நேரத்தில் பெண் ஒருவர் பாவியான பெண் என்று ஒரு குறிப்பும் கொடுக்கிறார் லூக்கா நற்செய்தி. அப்போ பாவியான பெண் அந்த சீமோன் வீட்டில், பரிசேயர் சீமோன் வீடு, அங்கே தொழுநோயாளர் சீமோன், இங்கே பரிசேயர் சீமோன். சரிப்பா, இதில் இங்கே தான் வித்தியாசம் இருக்குது. லூக்கா தலையில் கால்களை அந்த நறுமண தைலம் பூசி, அங்கே தலையில் அந்த அம்மா தலையில் பூசி, இந்த அம்மா இந்த பெண் இதில் பூசுகிறாங்க, காலடி பூசி, கண்ணீரால் அவர் காலடிகளை கண்ணீரால் நனைத்து கூந்தலால் துடைத்து முத்தமிட்டு காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். இது ரொம்ப அருமையாக லூக்கா விவரிக்கிறார் இந்த ஒரு கான்செப்டை. சீமோன் எகெயின்ஸ்ட் பாவியான பெண் பார்க்குறார். இயேசு சொல்கிறார், சீமோனே, நீ என்னை கூப்பிட்ட, எனக்கு அந்த அளவுக்கு நீ ஒன்றுமே வரவேற்பு சரியாக கொடுக்கல, முத்தம் கொடுக்கறது, கால்களை கழுவுவதற்கு தண்ணீர் என்றெல்லாம் கொடுக்குற வழக்கம் உண்டு, அதெல்லாம் செய்யலை நீ. இந்த பெண், இயேசு பாவியான பெண்ணு கூட சொல்ல, இந்த பெண் என்ன பண்ணுறா, கண்ணீரால் துடைத்து நனைத்து தன்னுடைய கூந்தலால் துடைத்து நறுமண தைலம் பூசி கால்களை முத்தம் எடுக்கிறார். சீத வித்தியாசம். அப்படி இருக்கும்போது இது யார் அப்படின்னு நீங்கள் பல பேர் கேள்வி கேட்குறீங்க. இப்போ 2 பெண்ணாக பார்க்குறோம். ஆனால் 2 பெண்ணாகவும் இருந்திருக்கலாம் 2 இடத்துல, ஆனால் ஒரே பெண்ணாகவும் இருந்திருக்கலாமோ, அது ஒத்தமை நற்செய்தி வழி.
யோவான் 12 படிக்கிறோம். யோவான் 12 மார்த்தா ப்ளஸ் லாசர் இவங்களுடைய சகோதரி மரியா என்று நம்ம படிக்கிறோம் இல்லையா? 12:1-8 ஆமாம். அதில் மார்த்தா மரியாருடைய சகோதரி மரியா காலடிகளில் நறுமண தைலம் பூசி கூந்தலால் துடைத்தது இந்த பெண்ணாக இருக்குமோ அப்படின்னு கேள்வி. யாரு? லாசருடைய சகோதரி மரியா என்று ஒரு கேள்வி. ஆனால் யூதாசு சொன்ன இடம் 300 தெனாரியத்துக்கு இதை விற்று இதை பண்ணியிருக்கலாம், இதை வேஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவர் யூதாசு சொல்ல, இது என் அடக்கத்தை முன்னிட்டு தான் அப்படின்னு என்று இயேசு சொல்ல, ஆக நாம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது முதல்ல இந்த பெண் யார் என்று மத்தேயோ மார்க்கோ யாரும் சொல்லலை. ஆனால் லூக்கா பாவியான பெண் என்று மட்டும்தான் சொல்கிறாரு, பேர் இல்லை. யோவான் என்ன சொல்கிறார்? லாசரின் சகோதரி மரியான்னு சொல்கிறார். அந்த இது லாசரின் சகோதரி 3வது பெண்ணாக மார்க்கும் மத்தேயும் சொன்னது ஒன்று, லூக்கா சொன்னது ஒன்று, இவர் 3வது பெண்ணு. சரி, எல்லாரும் இடம் வேறு. தொழுநோயார் சீமோன் வீடு ஒன்று, பரிசேர் சீமோன் வீடு ஒன்று, லாசர் வீடு ஒன்று, 3 இடங்கள். சரி, நோக்கம் என்ன? இதெல்லாம் அவர் ஏன் இப்படி மாறி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கேள்வி கேட்பீங்க. என்ன அப்படின்னா தப்பாக இருக்கா பைபிள்னு கேட்பீங்க. இல்லை, இது அந்தந்த நற்செய்தியாளர்கள் அவர்களுக்கு கிடைத்த மரபு செய்தி. மரபுனா வாய்மொழி மரபு செய்தி. அது சொல்கிறேன், வாய்மொழியில் 40 வருஷம் 50 வருஷமாக. ஏன்னா இயேசு 33வது வருஷத்திலே உயிர்த்து கிளம்புறார். கூட இருந்த சீடர்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் மார்க்குவோ லூக்காவோ கூட இல்லை. மத்தேயும் யோவானும் இருக்கிறார் கூட இருந்தவங்க. சரி, அந்த வாய்மொழி மரபில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொஞ்சம் மாற்றி வருது, அது வேறு விஷயம். இதில் முக்கியமானது என்ன நோக்கம்? முதல்ல எனக்கு என்ன பட்டுது, நம்ம படிக்கிறோம் இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது நோக்கம் இப்போ பெண் ஒருவர் இயேசுவின் காலடியில் நறுமண தைலம் பூசியது உண்மை, மாற்றம் இல்லை. இது நோக்கம் என்னென்னா சாவையும் அடக்கத்தையும் முன்குறித்து இயேசுவின் பாடுகளை முன்குறித்தவர் இந்த பெண். 2வது, தலையில் இயேசுவின் அந்த இது போடும்போது அவருடைய அரசத்தன்மை. ஆனால் அரசத்தன்மை இதில் கிடைக்கிறது பாடுகள் வழியாக. 3வது, இதில் நம்ம என்ன பார்க்குறோம்? இயேசுவின் மெஸ்ஸியா தன்மை, அதே நேரத்தில் இயேசு துன்புறும் மெஸ்ஸியாவாக நம்ம பார்க்குறோம். ஆக இந்த கெத்சமனியில் இது என்ன பண்ணுறோம், பெத்தானியான்றது ஒரு இடம், சிலது வேறு இடமும் இருக்குது. ஆனால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், இது பெண் ஒருவர் தன்னுடைய அந்த நறுமண தைலம் இயேசுவின் முழுக்க இயேசுவின் பாடுகளின் முன் அறிவிப்பு என்று நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த பின்னணியில் தான் நீங்கள் கேட்குறீங்க காலடிகளை கழுவுதல் இல்லையா? ஆமாம். அது எந்த இதில் வருதுன்னா யோவான் 13 யோவான் 13 வருது. 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம், யோவான் 13. 2016 நான் சொல்கிறேன், இப்போ திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு ரோமை நகர சிறையில் போய் பெரிய வியாழக்கிழமை அன்று அங்கே இருக்கிற ரோமன் இந்த பிரிசனர்ஸ் சிறை கைதிகள் அது பலவிதம் மைக்ரண்ட்ஸு, உமன், மென்னு, நான் கிறிஸ்டியன்ஸு, அப்படி இப்படி எல்லாரையும் ஒன்று கூட்டி பாதங்களை கழுவுகிறார். இது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை கூட திருச்சிபியில் ஏற்படுத்தி தெரியும் இல்லை? சரி, இயேசு காலடிகளை சீடருடைய காலடிகளை எப்போன்னா சூழல் எப்படி பைபிளில் படிக்கிறோம், மேல் மாடி சீடர்கள்லாம் உட்காந்துருக்காங்க,
அப்போ இயேசு துண்டை கட்டிக்கிட்டு 12 பேர் தான் இருக்கிறாங்க. தந்தையிடம் செல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது. அப்படின்னா என்ன? மாட்சிமை பெற வேண்டிய நேரம். மாட்சிமைன்னு சொல்லும்போது என்னது? இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும். அப்படின்னா பாடுகளின் நேரமும் வந்துடுச்சு. இந்த ஸ்பிரலில் இயேசு போதகரும் தலைவருமான இயேசு இப்படி அவர் தன்னுடைய சீடருடைய பாதங்களை கழுவுகிறார், காலடிகளை கழுவுகிறார் என்றால் இது தலைவர் அல்லது சீடர்களை தன்னுடைய நிலைப்பாட்டையெல்லாம் அழித்துவிட்டு சீடருடைய பாதங்களை தொட்டு கழுவுகிறார். அதான் வசனம் 14-15 படிக்கிறோம், நம்ம 13வது அதிகாரத்தில். என்று சொல்லும் பொழுது நம்ம கிரேக்க வார்த்தை ஒன்று ஞாபகம் வரும், கெனோசிஸ் இல்லையா? அப்படின்னா என்ன கெனோசிஸ்னா? வெறுமையாக்குதல். வெறுமையாக்குதல். தன்னையே வெறுமை ஆக்கி கொண்டார். அப்படின்னா நீங்கள் இதை இந்த வார்த்தையை நீங்கள் இதோடு சேர்த்து பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8 என்னன்னா, அங்கேயும் கடவுள் தன்மையில் விளங்கியவர் அவர் என்ன செய்கிறாரு? கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை, தம்மையே வெறுமையாக்கி. இங்கே தான் அந்த கெனோசிஸ். அப்படின்னா என்ன? அப்படின்னா இயேசு பாடுகளை ஏற்றது கடவுளாக வார்த்தையாக இருந்தவர் எல்லாத்தையும் விட்டு தன்னையே இங்கே சிலுவை ஏற்கிறார். சிலுவை மரணம் என்றால் இது பாடுகளை நாம் புரிந்து கொள்கின்ற பார்வை, இயேசுவின் பாடுகளை புரிந்து கொள்கின்ற ஒரு நிலைப்பாடு. அப்போ இயேசுவின் பாடுகள் யோவான் நற்செய்தியில் எங்கே தொடங்குன்னு நான் சொன்னேன்? 13ஆம் அதிகாரத்திலேயே தொடங்குகிறது. காலடிகளை கழுவு. இன்னொன்று பாருங்கள், இந்த காலடிகளை கழுவுவது என்பது இயேசு இந்த சீடர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார் என்ற கருத்தும் பார்க்கிறோம். ஏன்னா நான் சொல்ல இது நம்முடைய சிரில் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா தொடக்க கால திருத்தந்தையர்கள் அப்படி சொன்னாங்க. ஏன்னா சீடர்கள் இன்னும் முழுமையான சீடத்துவ நிலைக்கு வரல. அவர்களை சீடர்களாக மாற்றுவதற்கு தன்னுடைய அந்த சீடர்களை தண்ணீர் ஊற்றி கழுவி சீடராக்குகிறார். அப்போ இயேசுவோடு உங்களுக்குள்ள பங்கு என்ன கொடுக்கிறார். அப்போ சொல்றார் இல்லையா யோவான் பேதுருகிட்ட இயேசு, நான் உன் பாதங்களை கழுவவில்லை என்றால் எனக்கு உன்னோடு பங்கு இல்லை. அப்படின்னா இப்ப சீடர் கழுவுறது என்ன அர்த்தம்? இது வெறும் சடங்கு அல்ல, சுத்தம் படுத்துகின்ற சடங்கு அல்ல, மாறாக அவருடைய சீடத்துவ நிலைப்பாட்டை சுத்தம் படுத்துகிறார். கிறிஸ்து தனக்குரிய பங்கை கொடுக்கிறார். அதுதான் தலைவர் சீடர்கள் என்பது இயேசுவுக்கு ஒரு அவமானம் என்று நாம் நினைக்கக்கூடாது. இது திருமுழுக்கை குறிக்கிறது, இறப்பை குறிக்கிறது. அப்போ இயேசுவின் தண்ணீரால் கழுவுவது அவர் தன் இரத்தத்தால் சிலுவையில் கழுவுகின்ற அந்த நற்கருணை வாழ்க்கையையும் குறிக்கிறது. புரியுதுங்களா? இது பேதுரு என்னதான் மறுத்தாலும் பிற்பாடு அவர் ஏற்றுக்கொள்ள இன்னும் தைரியம் இல்லை என்றாலும் இறுதியில் அந்த இரத்தம் அவரை தூய்மைப்படுத்துகிறது. ஆகவே அவர் புத்துணர்வு பெறுகிறார். யூதாசு தீய எண்ணத்தால் நிறைந்திருந்ததனால்தான் இயேசு பங்கு ஏற்கவில்லை. இங்க பாருங்க, பேதுருக்கு காலடியிலும் கழுவுறார், யூதாசு காலடியிலும் கழுவுறார். 2 பேர்கிட்டையுமே இந்த காலடி கழுவுவதனால் தன்னில் பங்கு அளிக்கிறார். ஆனால் ஒருத்தர் பெற்றுக்கொண்டார், இன்னொரு பெறவில்லை. காரணம், he is not disposed for that. அந்த அப்ஜெக்டிவ் நம்ம சொல்கிறோம், அப்ஜெக்டிவ் ரெவலேஷன், அப்ஜெக்டிவ் கிரேஸ் இஸ் காட் ஜீசஸ். அந்த அப்ஜெக்டிவ் கிரேஸை நம்ம எல்லாரும் அப்ரோப்ரியேட் பண்ணணும். அது என்னன்னு சொல்கிறோம், சப்ஜெக்டிவைஸ் ஆக்கணும். நமக்கு
அதுதான் இங்கே யூதாஸ் அந்த இதில் பார்க்குறோம். ஆக நம்ம படிக்கிறோம் இதுவரையிலும் இயேசு ஒரு முன்மாதிரியாக. நீங்கள் பெரிய வியாக்கிரம சொல்லுவீங்க, இயேசு ஆண்டவரும் தலைவருமான நானே உங்கள் பாதங்களை கழுவு, நீங்கள் போய் கழுவுங்க, ஒவ்வொருத்தருடைய பாதங்களை கழுவுங்க சொன்னார் இல்லையா? அது மாதிரி நம்ம செய்யணுன்றதை நீங்கள் 1 தீமோத்தேயு 5:10 பவுலே சொல்கிறார். அந்த மாதிரி சொல்லி அவர் தாட்சியின் அடையாளமாக மட்டுமல்ல, இயேசு தன்னுடைய இறப்பையும் பங்கு அளித்தலையும் இதன் வழியாக கொடுப்பதனால் நானும் உங்கள் காலடியில் கழுவுறேன் என்று சொன்ன அர்த்தம் என்ன? நான் உங்களுக்காக என் நேரத்தை செலவிடணும், அதான் பாடுகள். என்னுடைய நேரம், என்னுடைய பொருள், முடிந்தால் என்னுடைய நல்ல எண்ணங்கள், உங்களை பற்றி சரியான ஒரு பார்வை எல்லாம் நான் உங்களிடம் கொடுக்க வேண்டும். 2வது, நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலானது. அப்போதுதான் அந்த பாடுகள், அந்த பாதங்களை காலடிகளை கழுவது என்பது தன் உயிரை கொடுக்கிறார். யாரு கொடுக்கிறார்? தன் நண்பர்களுக்காக. நண்பர்கள் என்று சொன்னால் தன்னை ஏற்றுக்கொள்கின்றவர்களுக்காக என்று. ஆனால் அப்படின்னு பொதுவில் சொல்லிட முடியாது. இயேசு என்பவர் தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காகவும் உயிரை கொடுக்கிறார். தன்னை மறுத்தவர், தன்னை எதிர்த்தவர், தன்னை சிலுவையில் அறைந்தவர், அவர்களுக்காகவும் உயிர் கொடுக்கிறார். புரியுதுங்களா? புரியுது. இதுதான் நம்ம இப்போ புரிஞ்சுக்கணும் இந்த பின்னணியில். ஆயரவர்கள், இப்பொழுது நம்ம 2 கேள்விகளுக்கு நம்ம பார்த்தோம். 2மே காலடிகளை கழுவுதல் அந்த ஒரு சொல்லாடலை பயிற்று பார்க்கும்போது 2க்குமே ஒரு தொடர்பு இருப்பதை பார்க்குறோம். ஆனால் அந்த இயேசுடைய காலடிகள் கழுவப்படுதல் நிகழ்வை நீங்கள் 4 நற்செய்தியாளருடைய பின்புலத்தில் தலையில் ஊற்றப்படுதல், கழுவப்படுதல், இந்த பெண் யார், எந்த இடத்துல நடந்தது என்று மிக அழகாக விளக்கம் கூறினீர்கள். அது அடக்கத்தை, அவருடைய பாடுகளை முன்னறிவிக்கிறது என்று நீங்கள் உணர்த்தினீர்கள். 2வது, நம்ம பெரிய வியாழன் அன்று கொண்டாடக்கூடிய இயேசு சீடருடைய பாதங்களை கழுவக்கூடிய நிகழ்வை பற்றிய ஒரு புரிதலையும் கொடுத்தீர்கள். அது எப்படி அங்கே நம்ம இயேசுவோடு பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகுன்னு நம்ம கற்றுக்கொண்டோம். ஆயரவர்கள், இப்போ இந்த 2 கேள்விகளுடைய பின்புலத்தில் நம்ம சீடர்களாக இருப்பவர்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது, நம்முடைய அன்றாட வாழ்வில் நம்ம ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவுவது அவசியம் என்பதை நீங்கள் சொன்னீங்க. இதை இன்னைக்கு நம்முடைய இறை மக்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பொருத்தி பார்க்கலாம்? அதான் காலடிகள் கழுவுறது ஒரு அடையாளம். ஓகே. எப்படின்னா, அவர்களுக்கு என்னுடைய சேவையை, அருளை, இரக்கத்தை காட்டுவது, அது ஒன்று. 2வது, என்னோடு உங்களுக்கோடு எனக்கு பங்களிப்பன என்னுடைய மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் தேவை எல்லாவற்றிலும் அடுத்தவருக்கு பங்கு கொடுப்பது. அப்போ தான் நம்ம சின்னடல் ஜேர்னியில் அந்த பங்கேற்பு வருது பாருங்களா. ஆமாம், அதுதான் இதோடு ஒத்தி பார்க்கணும். அப்போ இயேசு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா, அவர் தன் சீடர்களை கூட தன் பாடுகளில் பங்கேற்க அழைக்கிறார். ஓகே. அப்போ பாடுகளை பங்கேற்கனா நம்ம துன்பம் அடைவதற்கு இல்லை, துன்பத்தின் வழியாக வாழ்வு கொடுக்க. மதர் தெரேசா மாதிரி. அப்போ தான் பங்கேற்றல். அது நீங்கள் இந்த நிகழ்ச்சி நம்ம எல்லாத்தையும் கொடுக்கும். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த 2 கேள்விகளை நாம் இன்று ஆயரிடம் கேட்டு கற்றுக்கொண்டோம். இயேசுவுடைய காலடிகளை கழுவிய பெண் யார்? அந்த கழுவிய பெண் பற்றிய சில புரிதல் நமக்கு குழப்பமான இருக்கின்ற நிலையில் ஆயர் அவர்களுடைய விளக்கம் நமக்கு தெளிவை தந்திருக்கிறது. 2வதாக, இயேசு தம்முடைய சீடருடைய காலடிகளை கழுவுதல். இந்த 2 வினாக்கள் வழியாக நாம் கற்றுக்கொண்டவை என்னவென்றால், நாமும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ வேண்டும். அது துன்பமான அனுபவமாக இருந்தாலும் நம்முடைய கூட்டியக்க திரு அவை நோக்கிய பயணத்தில் பங்கேற்பு என்பது இந்த காலடிகளை கழுவுவதில் சாத்தியமாகிறது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். ஆயர் அவர்களுக்கு நன்றி. நன்றி. பாடுகள், பாடங்கள், பார்வைகள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் நிறைய வினாக்களுக்கு நாம் விடை காண்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.